காக்கா நீச்சல் டைவ் அடிங்க என்னண்ணே காக்கா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கா. கூட்டம் இருந்தாலும் நமக்கு கழிக்காத. சரி வாங்க போகலாம். உங்களுக்கு வந்து அழகெல்லாம் காமிக்கிறேன். கொஞ்சம் அழகெல்லாம் நிறைய பேர் குளிக்கிறாங்க. கம்பல்சரி என்னால் குளிக்க முடியாது. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இந்த இலையை கீழே போட்டால் நமக்கு ஃபாஸ்ட்டு தெரியும். இலையே தெரியலையா காய்ஸ்? தொட்டி பாலத்துக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். குளிக்க முடிஞ்சா இல்லை குளிக்கிறோம் சரியா? ஓகேவா போகலாமா? என்னடா அது எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பைக் இருக்குது. கூட்டம் இருந்தாலும் நமக்கு கழிக்காத. சரி வாங்க போகலாம். உங்களுக்கு வந்து அழகெல்லாம் காமிக்கிறேன். கொஞ்சம் அழகெல்லாம் பேக் கேமராலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம பைக் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோக்காக தான் போன வாட்டி பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பைக்லாம் இங்கே வந்திருக்கு ஆல்ரெடி. அங்கிட்டு உங்களுக்கு தெரியுதா ஃபால்ஸ் ஒன்று? அங்கிட்டு இருந்தால் இது வருதுன்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னேன், அது எங்கேருந்து வருதுன்னே தெரில. ஸோ இதுதான் வந்து தொட்டிப்பாலம் 18 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் சரியா? சூப்பரு. போ பயமாக இருக்கா? அப்படி போயிட்டு மட்டும் என்ன பண்ண வரீங்க? சரி போங்க, அப்படியே நானும் பின்னாடி வரேன். இதான் வந்து தொட்டிப்பாலம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நிறைய பேர் குளிக்கிறாங்க. கம்பல்சரி என்னால் குளிக்க முடியாது. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த எண்டுக்கு போவோம். அந்த எண்டில் போய் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா அங்கிட்ட உட்காந்து குளிப்போம் சரியா? இங்கே வந்து சீனரி செம்மையாக இருக்குது. நான் சொல்லணும்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் வந்து தெரியுது. எங்கிட்ட மலை, நிறைய பேர் ஃபேமிலியாக குளிக்கிறாங்க. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, வீடியோவே எடுத்துட்டு மணியா 3:30 அப்படிப்போம். நடக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தொட்டிப்பாலம் நம்ம அதுக்கு மேலே போகிறோம். தொட்டி எது கட்டினாங்க? எவனோ ஒருத்தன் கீழே லேண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் லேண்டில் தண்ணி போல சண்டை போட்டுருப்பான் போல இருக்குது. அதனால் மேலே தொட்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ? எதுக்காக அந்த தொட்டி பாலம் தெரியலையே. ஃபால்ஸு மட்டும் அழகாக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு சூரிய வெளிச்சத்தில் எனக்கு தெரியுது அவங்களுக்கு அப்படியே ஊற்றுறது இங்கேன்னு தெரியுது. அங்கே போகலாம். இங்கே தண்ணி கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோம்னா இன்னும் தண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம குளிப்போம். குளிச்சே ஆகிறோம். அப்போ தான் வந்து திராட்சை சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஹாய் ஆழம்லாம் இல்லை, தண்ணி ஃபுல்லாக வரல. அதனால் ஆழம் இல்லை போல இருக்குது. அப்படியே ஒரு 8 அடி இருக்குன்னு நினைக்கிறது. ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறானுங்க. போங்கய்யா. இந்த இலையை கீழே போட்டால் நமக்கு ஃபாஸ்ட்டு தெரியும். இலையே தெரியலையா? ரொம்ப பொறுமையாக போகுது, அந்தளவுக்கு தான் ஃபாஸ்ட்டு போகுது. ஸோ இது வந்து சேஃப் ஜோன். ஸோ நம்ம குளிக்கலாம். வாங்க போகலாம். காக்கா நீச்சல் டைவ் அடிங்க என்னண்ணே காக்கா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கா. விட்டு போகுமா? தொட்டிப்பாலம் க்ளோஸ் பண்ணிப்போம். கைஸ், தொட்டிப்பாலத்தை வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு குளிக்கிறது வந்து சுத்தமாக மூடு இல்லை. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கலங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து எண்டப் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு திராட்சையாச்சும் என்னன்னு தெரில, காயிலேருந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரல. சாரி மேகமலையை தவிர மீதி எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரல. ஸோ போயிட்டு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு ரூம் எடுத்து தங்க பார்க்க போகிறேன். நாளைக்கு வந்து பிளான் இருக்குது. அதை நான் 3rd பார்ட்டில் போகிறேன் சரியா? இப்போதைக்கு அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் சரியா? வீடியோ முக்கியமோ இல்லையோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் சரியா? போவோமா? சரிப்பா போவோம்.